உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு அவர்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும். கொரோனா குறிஸ்ல இன்னைக்கு எதை நான் சொல்ல பார்ப்போம். ரெண்டு வழியான எர்த்குயிக் வரப்போகுது. ரெண்டு வழியான எர்த்குயிக் வரதை நம்ம பார்க்க போறோம். ஒன்று சென்னையில இருந்து வேலூர், ராணிப்பேட்டை அது சம்பந்தப்பட்ட ஏரியால இருந்து நார்த்துக்கு போயிடும். அந்த நார்த்ல இருந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, அதுல இருந்து இன்னொரு ஒயிட் கண்ட்ரி. அங்க ஒயிட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. முஸ்லீம் கண்ட்ரியில் கொஞ்சம் இதுவாகும் ஒயிட் கண்ட்ரி. ஆனால் நார்த்தில் திரும்பியும் உணரப்படும். இந்தியாவில் அடுத்த மாதம் எக்கனாமிக் ப்ராப்ளம் வரப்போகுது. அடுத்த மாதத்துல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளங்க. நிறைய பொருட்கள் விலையேறப்போகுது. மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோட கிரகங்கள் மாற்றங்கள் வந்து கண்டினியூஸாக வர்றதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. நடுப்புற சின்ன சின்ன நாடுகள், முஸ்லீம் கண்ட்ரியா இருக்கலாம், இன்னொரு கண்ட்ரியா இருக்கலாம், அவங்க சண்டை போட்டுப்பாங்க. அது மூலியமா சில பிரச்சனைகள் ஏற்படுறதையும் பார்க்கும். ஒருத்தருடைய வர்த்தகம், பெரிய பிசினஸ் இல்ல வர்த்தகமா இருக்கு, வர்த்தகத்துல இருக்கலாம், அவருக்கு வர்த்தகம் வந்து மூடப்படும். அதே மாதிரி மிகப்பெரிய பணக்காரர் ஏற்கனவே பிரச்சனை, அவருக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை ஆகும். இந்த மந்த் எண்ட்ல எதிர்பார்க்காத பண பிரச்சனைகள், எதிர்பார்க்காத ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மந்த் எண்ட்ல எதிர்பார்க்காத மழையும் வரும். சில இடத்துல மழைகள் வரும், ரெண்டு இடத்துல நல்ல மழைகள் வரும். ஆனா நார்த்ல மிகப்பெரிய வெள்ளங்களும், ரெண்டு மாநிலத்திலும் ஒரே டைம்ல வெள்ளங்கள் வரும். அதே நேரத்துல ராஜஸ்தானா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முக்கியமான பாலைவனமா இருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன கண்ட்ரி, அந்த கண்ட்ரில இது வரைக்கும் பார்க்காத ஒரு மழையை பார்ப்பாங்க. இந்தோனேஷியா, தாய்லாந்து, அதுல இருக்கக்கூடிய கண்ட்ரிகள், மலேசியா, இந்தோனேஷியா எல்லாம் மிகப்பெரிய வெள்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. ரெண்டு கிரகங்கள் ஒன்னா போகக்கூடிய இடத்துல ஒரு நடுப்புற ஒரு சின்ன ஒரு இது வந்து ஒன்னொன்னு ஒரு இதுவா இருக்கலாம். அது உள்ள வந்து போறத நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் பார்க்காத வெப்பம், இதுவரைக்கும் பார்க்காத வெப்பத்தை பார்க்க போறோம். நார்த்ல டெல்லி, இல்லைன்னா ஹரியானா, இல்லைன்னா சில பகுதிகளில் மக்கள் சுருண்டு விடுவாங்க. இப்பயே அந்த வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுரும். இது ஒரு முஸ்லீம் கண்ட்ரிலையும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இது இல்லாம நடுப்புற ஒரு பெரிய பிரச்சனை வரும். அடுத்த மாசம் மிகப்பெரிய வெள்ளம் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியோட இதுல இருக்கு. கடல் அலைகள், மிகப்பெரிய கடல் அலைகள் வந்து சென்னையில கூட அப்படியே காட்டும். ஆனா சுனாமிலாம் இருக்காது, கொஞ்சம் காட்டுறத பார்க்கும். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்னோ, இதுவரைக்கும் பார்க்காத பனிப்பாறைகள் உழப்போது. அது அட்லாண்டிக்கா, இல்லைன்னா ஐஸ்லாந்து, அமெரிக்கா, அது சம்பந்தப்பட்ட இடத்துல மிகப்பெரிய இன்னும் சில கண்ட்ரிகள், ஐஸா இருக்கக்கூடிய கண்ட்ரிகள்ல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு இதுவை பார்க்க. இது மூலியமா கடல் மட்டம் உயரும். அமெரிக்காவோட வளாகத்துல மிகப்பெரிய ஒரு இதுவாக போகுது பிளாஸ்ட். எதிர்பார்க்க அது மூலியமா சில ஷேர் மார்க்கெட், சில பிரச்சனைகள், இல்லைன்னா அங்கேயே ஒரு ஷேர்ஸ் பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தும். வெள்ளை மாளிகையில ஒரு குழந்தைக்கும் பிரச்சனை ஆகும். பங்கு சந்தை இன்னும் குறையும். மார்க்கெட்டோட இது வந்து ரொம்ப பிரைஸ் கீழே போய் தான் வரும். இந்த மந்த் எண்ட் வரைக்கும் வரலாம். ஆனா மார்ச்ல இருந்து 15ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பர்டிகுலரா கோல்டு கூட ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச சிலது செல் பண்ணலாம். ஆனா மார்க்கெட் ஏறும். ஆனா சில குழப்பங்கள் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ரெண்டு பக்கம் போற ஒரு ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக் வழியா போய் அது இதுவாகி போகுது. அதனால பிரச்சனைகள் ஆகுறத நம்ம பார்க்க போறோம். ரெண்டு மலை உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு மலையா இருக்கா, அது கொஞ்சம் சரியா போறத பார்க்க போறோம். பூமியோட நடுமத்தியில இருக்கக்கூடிய 3வது சுழற்சி, அதாவது இன்னர், அதுல நடுமத்தியில சில ப்ராப்ளங்கள் இருக்கு, அதுல சரியில்லை. அதனாலதான் இந்த எர்த்குயிக்லாம் வரப்போகுது. பெரிய இதுவாகும். அது கொஞ்சம் ஃபில் ஆகிறதுக்கான வழி வேணும். அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபில் சொல்ல முடியாது, அதுல ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். சில அதிர்வுகள் சில கண்ட்ரில வரப்போகுது. அந்த அதிர்வுகளை நாசா முன்கூட்டியே சொல்லும்.
அதுக்கு தகுந்த மாதிரியே சில கண்ட்ரிகள் இருக்கிறது நல்ல. விலைவாசிகள் அது கட்டுக்கடங்காம அடுத்த மாசம் ஏறும், ஜூன் மாசம் வரைக்கும். ஸோ பொருளாதார சூழ்நிலை சிலது இந்தியாலும் சின்ன சின்ன கண்ட்ரில ஏற்படலாம். ஆனா இப்ப இந்தியாவுக்கும் சில குழப்பங்கள் வரும். ஆனா சமாளிப்பாங்க, நல்ல வழி பண்ணுவாங்க. இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன வைரஸ் ஏதோ சின்ன சின்ன உணவு மூலியமா பரவின்னு வருது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. சில உணவுகள் வேணாம்னா விட்டுருங்க, எடுக்காதீங்க. சுழற்சியோட வழியில இன்னும் 20 செகண்ட் குறையிற மாதிரி தெரியுது. ஸோ சுழற்சியோட அளவுகோலும் வழியும் இந்த குறைக்கான தன்மையும் சொல்ல போறாங்க. இன்னொரு கண்ட்ரிலையும் பிரச்சனை வரப்போகுது. அதாவது இன்னொரு கண்ட்ரில இன்னொரு ஆலயத்திலையும் பிரச்சனை வரப்போகுது. மக்கள் டெல்லியில சில ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். தேவையில்லாத குழப்பங்கள், ஒருத்தரோட பேச்சு, ஒரு மினிஸ்டரா இருக்கலாம், இன்னொருத்தரோட பேச்சு ஒரு அதிபரோட பேச்சுனால மிகப்பெரிய குழப்பங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள். சங்க இலக்கியங்கள்ல சில நூட்கள் இன்னும் கிடைக்க போகுது. இது பூமிக்கடியிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத இந்த நூட்கள் ரொம்ப பழமை வாய்ந்தது கிடைக்க போகுது. ஒரு வாகனம் இல்ல ஆள் இல்லாத வாகனமா இருக்கலாம். வாகனம் ஒரு இடத்துல போயிட்டு அது சரியான ஒரு வழியாகி பெருசா வெடிக்க போகுது. அது ஒரு கண்ட்ரில மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்க போகுது. 2 நாட்டிலையும் மிகப்பெரிய இன்சிடென்ட். ஒரு கண்ட்ரில எண்ணெய் கிணறு பற்றிக்கும். 2 காடுகள் பத்திக்கும். தமிழ்நாட்டிலயும் ஒரு இடத்துல ஒரு சின்ன காட்டு ஒரு தீ வரும். மகிழ்ச்சி சார். இப்ப நம்ம பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல பூமிக்கு நோக்கி ஒரு விண்கல் வந்துகிட்டு இருக்கிறதா நம்ம 6 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அது இப்ப எல்லாரும் உலகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு தான் வருதுன்றாங்க. இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா? இந்தியா கடல்ல வரணும், அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்காவும் வரும், தெற்கு பகுதியா இருக்கக்கூடிய இந்தியாலையும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பயம் இல்லை, இதனால பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இது தொடர்ந்து இன்னொன்னு இருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே, அதுவும் அந்த நோக்கி வரப்போகுது. ஆனா பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, சில மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம பார்ப்போம். சார், இந்த உலகில் இப்ப பல பயங்கரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இந்த கோள்களினுடைய பயிற்சியால நடக்குதா? இந்த கோள்களினுடைய பயிற்சி முடிஞ்ச உடனே எல்லாமே சரியாயிடுமா என்ன அப்படின்னு சொல்லுங்க. சனி மாறினா குரு வீட்டுல போய் உட்கார்றாரு, நல்ல பலனா. குரு மிதனத்துல போய் உட்காரப்போ தங்க வழியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷிங்க் ஆகும், அப்புறம் ஏறும். ஷிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா குரு வீட்டுல போய் சனி உட்கார்றது பெரிய பலனை கொடுக்கும். சனி வீட்டிலே உட்கார்ந்தனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. சனி போய் குரு வீட்டுல உட்கார சொல்ல ஒரு பெரிய பலன் கிடைக்கும். குருனா மீனத்துல. ராகுவோட சுழற்சி. ராகு கேது போய் சிம்மத்துல போய் உட்கார சூரியன்ல உட்கார்றாரு. அவர் சூரியனை ராகு திரும்பி சொந்தமா பாக்குறப்ப என்ன ஆகும்னா, நெருப்பு சம்பந்தப்பட்ட ஃபயர், மிகப்பெரிய ஃபயர்லாம் ரொம்ப ஆக போகுது. அதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அந்த ராகு சூரியனை பார்க்கறாரு. சூரியன் இருக்கக்கூடிய கேது இதுல போய் உட்கார்றாரு சிம்மத்துல. சிம்மத்தை பார்க்கறது சூரியனோட வீடு. இந்த சூரியனோட வீடை பார்க்க சொல்ல எந்த கிரகங்களுமே எந்த குரு எந்த ஒரு கிரகமே அது வேலை செய்யாது. ஸோ சாயா கிரகம் தான் வேலை செய்யும். சாயா கிரகத்துக்கு தேவையான வழிபாடுகள் நம்ம பண்ணோம்னா நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம். ஆனா நெருப்பு கிரகங்களா இருக்கிறதுனால நெருப்பு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு, அதிகமான நெருப்பு பிரச்சனைகள் இந்த ஏப்ரலுக்கு அப்புறமா நடக்கும். சார், நெருப்பு பிரச்சனைன்னு நீங்க சொல்றத பார்த்தா இந்த போர்ல துப்பாக்கிகள்லாம் நெருப்பு தானே. இப்ப ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் ரஷ்யாவோட பேசி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அதை ஒத்துப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் முரண்டு பிடிக்கிறாரு. அப்ப இந்த போர் நீண்டுகிட்டே போகுமா? இந்த போர்களால உலகுக்கு ஏதாவது பெரிய ஆபத்துகள் வருமா? இந்த மார்ச் மாசம் 20ஆம் தேதிக்குள்ள இந்த போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு உண்டு நிறைய. ஆனாலும் ஜூன் மாசம் பலவிதமான வழியில சண்டைகள் ஏற்பட்டும். அப்ப ராகு மாறுகிறார். இந்த ராகு மாற சொல்ல இந்த பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கணும். சார், இப்ப இந்த நிலநடுக்கத்தை பத்தி சொன்னீங்க. நிலநடுக்கம் 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி மற்ற மாநிலங்கள்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நிலநடுக்கம் இங்கேயே நம்ம தென்னிந்தியாவிலையும் சில இடங்கள் சொல்லியிருக்கிறீங்க.
சென்னை மாதிரியான நம்முடைய சிட்டியை வந்து ஏதாவது நிலநடுக்கம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பாதிப்பு வராது சென்னைக்கு, ஆனா ஷேக் தெரியும். பயம். சார், இந்த தங்க விலையை பத்தி தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப 2-3 நாளா இன்னைக்கு கூட வந்து ஜெட் வேகத்துல ஏறி போயிட்டு இருக்கு. இது இதனுடைய நிலவரம் எப்படி? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன இறக்க இருக்கு, பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்டு, வெள்ளி விலை இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? ஷேர் விளையாடாதீங்க, மாட்டின்னு தவிப்பீங்க. இந்த மந்த் எண்ட் வரைக்கும், அதுவும் படிக்க சொல்லி சொன்னால் மார்ச் 1 15 வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் ஷேர் படிப்படியாக ஏறும். ஆனால் கோல்டு வந்து மார்ச் 1 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சார், இந்த சம்மர் வெப்பம் ரொம்ப ஹாட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு பல வீடியோக்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கே கூட பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெப்பம் அதிகம் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கும் சார்? இந்த வருடம் வெப்பம் எப்படி இருக்கும்? மையப்பகுதி ஜூலை ஆகஸ்ட்ல இதுவரைக்கும் பார்க்காத வெப்பத்தை பார்ப்பாங்க. 6 டிகிரி செல்சியஸ் ஐயாலாம், 3 டிகிரி மினிமம் 5000, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆனா வேணாம், இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான மாய்ஸ்டர் இதெல்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம், நம்ம சிலர் வந்து மஞ்சள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து தவிர்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த வருடம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கு. சரி சார், இப்ப வெயில் தாக்கம் அதிகமா இருக்குன்னா நம்முடைய மற்ற உலகத்துடைய மற்ற யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பனி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்ன ஆகும், எப்ப குறையுது? பனி குறைஞ்சி அங்கேயும் இது வரைக்கும் பார்க்காத சூட பார்ப்பாங்க. மக்கள் வந்து ரொம்ப அங்க திணறிடுவாங்க. சில மக்கள் அங்க இருக்க மாட்டாங்க, வேற வேற ஊருக்குலாம் போவாங்க. எவாக்குவேட் ஆகிறதையும் பார்க்க போறோம். சார், தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நிலவரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் வரப்போகுதுன்றதால 2026க்குள்ள ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் வந்து குழப்பங்கள் நிலவுது. எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு இவங்க அவங்கள சொல்ல, அவங்க இவங்கள சொல்லங்கிறது போயிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், எப்படி போகும்? சடனா 3 கட்சி ஒன்னா சேரும். இந்த 3 கட்சி ஒன்னா சேர்றதை நம்ம பார்க்க போறோம். ஆனா ஆளுங்கட்சி பலமா இருக்கும், அதை பத்தி கவலை இருந்தாலும் 3 கட்சிகள் ஒன்னா சேரும். அதுல இன்னொரு கட்சியா வந்து அதுல குழப்பமா சொல்ல டிசம்பர் மாசம் தான் நமக்கு தெரியும். அந்த டிசம்பர் மாசம் நம்ம எல்லாத்தையும் டேட்டு யாரு என்ன சீட்டு வராங்கிறத சொல்லிடுவோம். ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த அந்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய அரசு சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.